ஹோட்டல் ஸ்டைல்ல ரொம்பவே டேஸ்ட்டா வடகறி எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். வெல்கம் டூ ஹோம் டிலைட் வித் லாவண்யா. இது ரொம்பவே டேஸ்ட்டா இருக்கும். வாங்க எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இதுக்கு கடலை பருப்பை 3லிருந்து 4 மணி நேரம் வாஷ் பண்ணி ஊற வச்சு எடுத்திருக்கேன். இப்போ இதை மிக்ஸி ஜார்ல சேர்த்து அரைச்சிக்கலாம். ரொம்ப கொரகொரன்னும் அரைக்கக்கூடாது, ரொம்ப மையவும் அரைக்க வேண்டாம். இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கிறேன். கடலைப்பருப்பு அரைச்ச ஜார்லேயே கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அதை அப்படியே ஓரமாக எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ நம்ம அரைச்ச கடலைப்பருப்பை வந்து ஒரு இட்லி பாத்திரத்தில் சேர்த்து வேக வச்சு எடுத்துக்கலாம். நல்லா நான் ஒரு ஸ்டீமர் பிளேட் வச்சு வேக வச்சு எடுக்கிறேன். நீங்கள் இட்லி தட்டில் கூட உருண்டை உருண்டையாக வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம். ஒரு 6 to 7 மினிட்ஸ் வெந்ததுன்னா போதும். இப்போ இது வேகிறதுக்குள்ளே நம்ம கிரேவி ரெடி பண்ணுறதுக்கான வேலையை பார்த்துடலாம். ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சுட்டு ஆயில் சேர்த்துக்கிறேன். சோம்பு, பட்டை, கிராம்பு இது 3ம் எடுத்துக்கிறேன். இது 3யுமே நல்லா ஆயிலில் பொரிய விட்டுட்டு பெரிய வெங்காயம் ஒரு 3லேருந்து 4 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 சின்ன சைஸ் தக்காளி எடுத்திருக்கேன். 2லேருந்து 3 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். வெங்காயம் மீடியம் சைஸில் 3. உங்களோட கடலைப்பருப்பு குவான்டிட்டிக்கு தகுந்த மாதிரி வெங்காயம் தக்காளியை இன்க்ரீஸ் பண்ணி சேர்த்துக்கோங்க. சோம்பு பட்டெல்லாம் பொரிஞ்சதுக்கப்புறம் வெங்காயம் சேர்த்து வதக்கிக்கிறேன். அதோடவே பச்சை மிளகாயும் சேர்த்துருக்கேன். வெங்காயம் ரொம்ப ப்ரௌன் ஆகணும்லாம் அவசியம் இல்லை, ஜஸ்ட்டு கண்ணாடி பதம் வதங்கினா போதும். தக்காளியும் சேர்த்து வதக்கிக்கலாம். இந்த அளவு ஆனால் போதும். இப்போ தக்காளி சேர்த்துக்கிறேன். தக்காளி சேர்த்து நல்லா வதக்கிட்டு அது கூடவே தக்காளி வதங்கினதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்துக்கிறேன். நல்லா ஒரு பெரிய ஸ்பூனில் ஃபுல் ஸ்பூன் எடுத்துக்கிறேன் நான். இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கணும். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா இந்த அளவு வதங்கினதுக்கப்புறம் ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்து வதக்கிக்கிறேன். இதுக்கப்புறம் மசாலாஸ்லாம் சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்பூன் தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். இது கூடவே உங்ககிட்ட காஷ்மீரி சில்லி இருந்ததுன்னா அதையும் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. கிரேவிக்கு ஒரு நல்ல கலர் கொடுக்கும். நான் இன்னைக்கு காஷ்மீரி சில்லி சேர்க்கல. ஒரு ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கிறேன். இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கிறேன். எல்லா மசாலாவையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு நம்ம ஜாரில் எடுத்து வச்சுருந்தோம் இல்லைங்களா தண்ணி, அதை ஆட் பண்ணி அது கூடவே எக்ஸ்ட்ராவாக நிறையவே தண்ணி வச்சு கொதிக்க விட்டுக்கணும். நம்ம வடகறி பார்த்திங்கன்னா டக்குன்னு கடலைப்பருப்பு சேர்த்த உடனே திக்காயிடும். ஸோ தண்ணி வந்து தாராளமாக வச்சுக்கலாம், பிரச்சனை இல்லை. அது கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா மூடி வச்சுக்கிறேன். இது நல்லா கொதி வரட்டும். இப்போ நம்ம இந்த வேலையை முடிக்கிறதுக்குள்ள கடலைப்பருப்பு நல்லா வெந்துருச்சு. இதை அப்படியே கம்ப்ளீட்டாக ஆற வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம உதுத்து எடுத்துக்கணும். இது உங்களுக்கு ரொம்ப பொடிசாக வேணும்னு நினச்சிங்கன்னா மிக்சியில் ஒரு ஓட்டு டக்கு டக்குன்னு பல்ஸ் மோடில் வச்சு எடுத்துக்கிட்டிங்கன்னா நல்ல நைஸாக பொடி உதிரி உதிரியாக கிடைக்கும். எனக்கு கொஞ்சம் அங்கங்கே கட்டி கட்டியாக இருக்க மாதிரி இந்த மாதிரி வேணும். ஸோ அதனால் நான் இந்த மாதிரி கையிலேயே உதுத்துக்கிறேன். சின்ன சின்ன கட்டிகள் இருந்தால் சாப்பிடும்போது நல்லா தான் இருக்கும் டேஸ்ட்டு. இப்போ நம்ம தாளித்து விட்டதும் நல்லா கொதி வந்துருச்சு. இந்த டைமில் இந்த கடலைப்பருப்பை உதுத்து வச்சுருக்கிறத சேர்த்துக்கலாம். இது சேர்த்ததுக்கப்புறம் தண்ணியில் சேர்ந்து கட்டி கட்டியாக ஆச்சுன்னா நம்ம கரண்டி வச்சு அதை அப்படியே மசிச்சு விட்டுக்கலாம். நல்லா இந்த அளவு மசிச்சு விட்டு கலரி கொடுத்துட்டு நல்லா கொதிக்க வச்சுக்கலாம் மூடி போட்டு. இப்போ பார்த்தீங்களா உங்களுக்கு எவ்வளோ கட்டியாயிடுச்சு இப்போவே. இன்னும் கொதிக்க கொதிக்க கெட்டியாயிடும். ஸோ அதனால் தண்ணி தாராளமாக வச்சு கொதிக்க விட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ நல்லா ஒரு 5லேருந்து 6 நிமிஷம் கொதிச்சு வந்துருச்சு. அவ்வளோதான். இது நம்ம அப்படியே ஆற வச்சோம்னாலே நல்லா கட்டியாயிடும். அதனால் இந்த ஸ்டேஜ்லேயே நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ கரெக்டாக இருக்குது. கொத்தமல்லி தழை தூவி ஆஃப் பண்ணிக்கிறேன். புதினா ஃப்ளேவர் பிடிக்குன்னா புதினா கூட பொடியாக கட் பண்ணி வதக்கிக்கலாம், நல்லாயிருக்கும். அவ்வளோதான், சூப்பரான டேஸ்ட்டில் வடகறி ரெடி. இந்த மாதிரி ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நான் இட்லி கூட சர்வ் பண்ணிக்கிறேன். கண்டிப்பாக 2 இட்லி எக்ஸ்ட்ராவே சாப்பிடுவாங்க, அந்த அளவு டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள். நம்ம சேனல் பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவையும் லைக் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.